வெல்கம் பேக் எவ்ரிஒன். நான் உங்க டிஜே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிஜாய்ஃபை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3டி ஸ்கிரிப்ட்டோட பேசிக்ஸ் தான் கைஸ் பார்க்க போறோம். இது எதுக்காக பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஒரு வீடியோவ பார்த்துட்டு ஒரு வியூவர் சொல்லியிருந்தாங்க. ப்ரோ நான் உங்க கோடாட் 4 பேசிக்ஸ் வீடியோவ பார்த்தேன். பட் எனக்கு வந்து இந்த இது முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு வந்து கோடாட் என்ஜினோட 3டி ஸ்கிரிப்ட் கத்துக்கணும்னு ஆசை. எனக்கு சொல்லி தருவீங்களா ப்ரோன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம அத தான் பண்ண போறோம். இப்ப எப்படி நம்ம வந்து 3டி ஸ்கிரிப்ட்ட ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ரியலி பேசிக்ஸ் தான். அதாவது ரொம்ப பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க பிகினரா இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு கோடிங் தெரியாட்டியும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும் வேரியபிள்ஸும், ஃபங்ஷன்ஸையும் பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த இத பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ் உள்ள போலாம். ஓகே கைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சீன் கிரியேட் பண்ணிக்கலாம். அது சீன் வந்து ரொம்ப சிம்பிள். கண்ட்ரோல் ஏவோ இல்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு சீனையோ பிரஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது மட்டும் செட் பண்ணிக்கிறேன். நோட் 2டி செக் பண்ணி கிளிக் பண்ணியிருக்கேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் ம் டெஸ்ட் ஓகே. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிக்க போறோம். ஏன்னா நம்ம இப்போதைக்கு புரோகிராம் வைஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டா ம் யா நார்மலா ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? ஒரு புரோகிராம் லாங்குவேஜ் புதுசா எடுக்கிறோம்னா என்ன பண்ணணும்? பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். பிரிண்ட் ஆ ஹெல்லோ வேர்ல்ட். ஓகே மக்களே. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கரெக்ட்டா வந்து ஒரு இத ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது ஒரு புரோகிராமிங் வேர்ல்டுக்குள்ள வந்தாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு எரர் காட்டும். காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி இத வந்து நீங்க ஓப்பன்ல யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபங்க் ரெடி. ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இத உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா ஓகே கைஸ். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து எந்த எரருமே இல்ல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இதோட சின்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்க அப்படின்னா, ரெடிக்குள்ள தான் வந்து ரெடியோ இல்ல வேற ஒரு ஃபங்ஷன்குள்ளேயோ தான் நம்மளோட இது இந்த மாரி குடுக்கக்கூடியது இருக்கணும். புரோகிராம்ஸ்லாம் இருக்கணும். வேரியபிள்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து வெளிய வச்சுக்கலாம். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, இப்ப இத ரன் பண்ண போறோம். நான் இதுக்காக F6 குடுக்குறேன். நீங்க F5 குடுத்தீங்கன்னா, சீன் மொத்தமா இதாகும். ஓகே கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இங்க ஹலோ வேர்ல்ட் வந்து பிரிண்ட் ஆயிருச்சு. இது அவுட்புட் இது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அடுத்ததுக்கு போயிரலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேரியபிள் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஆ வேரியபிள்னா வேற ஒண்ணும் கிடையாது. நம்பர்ஸ் இந்த ஸ்ட்ரிங் இந்த மாரி ஸ்ட்ரிங் அதாவது வேர்ட்ஸ் இந்த மாரிலாம் நம்ம சேவ் பண்ணுவோம். அததான் நம்ம பண்ண போறோம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, வார்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ம் நம்பர் அதுக்காக நம்ன்னு குடுத்துருக்கேன். இதுக்குள்ள நீங்க என்ன சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஓகே. இப்ப இதுல நான் வந்து ஒரு 210 ஸ்டோர் பண்றேன். இப்ப இன்னொன்னு இதுல டெக்ஸ்ட் ஓகேவா? ஹலோ. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எரர் காட்டும். காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி நம்ம ஒரு வேர்ட யூஸ் பண்ணும்போது, நம்ம வந்து கோட்ஸ்குள்ள மட்டும் தான் குடுக்கணும். இல்ல அப்படின்னா, நமக்கு வந்து எரர் தான் காட்டும். ஸோ, வேர்ட குடுத்தீங்க அப்படின்னா, கோட்ஸ்குள்ள குடுக்கணும். வே ஒருவேள நீ அது வேரியபிள் நேமா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அதாவது இந்த இடத்துல நம்ம கோட்ஸ்குள்ள குடுக்கல பார்த்தீங்களா? அந்த மாரி நம்ம வேரியபிள் நேமா இருந்தா நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் நம்ம வந்து ஒரு வேர்ட் தான் குடுக்குறோம். அந்த வேல்யூ வந்து ஒரு டெக்ஸ்ட்டா எடுத்துக்கணும். கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் படி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங்கா வேணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாரி கோட்ஸ்குள்ள தான் குடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ம் பூலியன் வேரியபிள். பூலியன் வேரியபிள்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கோடாட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து அதுவே வந்து அதோட டேட்டா டைப் எடுத்துக்கும். டேட்டா டைப்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. இந்த இன்ட் இந்த சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த நம்பரு, இந்த டெக்ஸ்ட், இந்த பூலியன் வேரியபிள் அப்படிங்கிறத வந்து அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அது எப்படின்னா, இப்ப அதே நம்ம வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், இப்ப வேற ஒரு இது கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் 1 ஈக்குவல் டூ குடுக்கறதுக்கு முன்னாடி அ கோலன்ல இன்ட் அதாவது இன்டிஜர்ன்னு அர்த்தம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா 210 எதுக்காக ப்ரோ இந்த மாரி குடுக்குறோம் இந்த இடத்துல? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இப்போ ஒருவேள நீங்க இந்த மாரி குடுத்துட்டு, இந்த இதுல ஹலோ ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, எரர் வரும். நீ அங்க ஸ்ட்ரிங் ஏன்டா நீ இன்ட்ன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள என்னடா ஸ்ட்ரிங்க சேவ் பண்ற? அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும். ஜஸ்ட் நம்ம திரும்ப இது பண்ணிக்கலாம். அதாவது எரர வந்து குறைச்சுக்கலாம். ஓகே. ஓகே கைஸ். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்ண போறோம்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபங்ஷன கிரியேட் பண்ண போறோம். ஃபங்ஷன்ங்கிறது சிம்பிளா நான் இன்னொரு இத பிரிண்ட் பண்ண தான் சொல்லப் போறோம். வேற ஒண்ணும் கிடையாது. ஃபங்ஷன் ஹலோ. ஃபங்ஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபங்க்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஃபங்ஷனுக்கு வைக்க வேண்டிய நேமு, அதுக்கப்புறமா கோலன். கோலன் குடுத்துட்டு என்டர் குடுத்தீங்க அப்டின்னா, கீழ வந்துரும். ஓகே. நீங்க ஒரு விஷயம் பார்த்தா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஏரோ இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, இதுதான் இன்டென்டேஷன். நம்மளோட ரீட் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இன்டென்டேஷன்ல கொஞ்சம் சென்சிட்டிவ். அதனால நீங்க இது குடுத்து தான் ஆகணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, பிரின்ட் ஹலோ. இப்ப என்ன பண்ண போறோம்னா, இப்ப நம்ம இந்த ஹலோவ கால் பண்ண போறோம்.
இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரன் பண்ணோம். ஹலோ அங்க இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் ஹலோ பிரிண்ட் ஆகவே இல்ல. ஹலோ வேர்ல்டு மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஃபங்ஷன கிரியேட் பண்ணிட்டோம். பட் ஃபங்ஷன நம்ம கால் பண்ணவே இல்ல. பார்த்தா தெரியும். இந்த இடத்துல ஃபங்ஷன் நம்ம வந்து கால் பண்ணவே இல்ல. புரோகிராமிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன் பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, புரோகிராமிங் தெரியாதவங்களுக்கு தான் சொல்றேன். நீங்க ஒன்ஸ் ஒரு ஃபங்ஷன கிரியேட் பண்றது இது கிடையாது. அந்த ஃபங்ஷன கால் பண்ணா மட்டும் தான் அந்த ஃபங்ஷன் ஒர்க் பண்ணும். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்ஷன கால் பண்ண போறோம். ஓகே கைஸ் இப்ப வந்து நமக்கு ஹலோக்கு வந்து இது பண்ணிட்டோம். இப்ப ரன் பண்ணீங்க அப்படின்னா, பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு ஹலோவும் பிரிண்ட் ஆயிருச்சு. ஹலோ வேர்ல்டும் பிரிண்ட் ஆயிருச்சு. அப்புறமா இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேரியபிள பொறுத்தவரைக்கும் இன்னொன்னு ஒண்ணு பண்ணலாம். அதாவது கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபால்ஸ்க்கு நான் ஃபால்ன்னு குடுத்துக்கிறேன். ஃபால்ஸ். இப்ப நீங்க ஒண்ணு பண்ணலாம். அதாவது இன்னொரு இடத்துல வச்சு, இந்த இடத்துல ஏஸ் ஈக்குவல் டூ இது என்ன நம்1 ஈக்குவல் டூ 23. அதாவது நான் அங்க பண்ண ஒரு விஷயத்துல இந்த இடத்துல நான் சேஞ்சஸ் பண்ணிப்பேன். ஆனா, கான்ஸ்டன்ட்ட பொறுத்தவரைக்கும் அத நம்மளால பண்ண முடியாது. இப்ப எனக்கு எரர் எதுவுமே ஷோ பண்ணலையா? இப்ப ஃபால் ஈக்குவல் டூ எனக்கு எரர் காட்டுது. காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்டின்னா, கான்ஸ்டன்ட் வேரியபிள நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது கான்ஸ்டன்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது. வேரியபிளா இருந்துச்சு அப்டின்னு நீங்க இது பண்ணிக்கலாம். அதாவது நீங்க வார்ல குடுத்திருக்கிறத நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட்ல குடுத்திருக்கிறத உங்களால சேஞ்சஸ் பண்ண முடியாது. இதுதான் கைஸ். ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஒருவேள உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்டின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த இதுல பார்த்தீங்க அப்டின்னா, அ வேரியபிள்ஸும், ஃபங்ஷன்ஸோட இது மட்டும் தான் பார்த்திருக்கோம். அடுத்த வீடியோஸ்ல அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்டிங்கிறத பார்க்கலாம். ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதே மாரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். டில் தென் திஸ் இஸ் யுவர் டிஜே அண்ட் யூ ஆர் வாட்சிங் டிஜே ஹை-ஃபை.